பாகிஸ்தானில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் வீடுகளுக்குள் முடங்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகளில் பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் பெரும்பாலான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்க மறுத்து வருகின்றனர். இதனால் மிகுந்த சிரமம் அடைந்துள்ள மீட்புப் படையினர் அபாயமான பகுதிகளில் வசிக்கும் மக்களை அசம்பாவிதங்களை தவிர்க்க வலுக்கட்டாயமாக மீட்டு வருகின்றனர். தமிழகத்தில் ஜூலை 12ஆம் தேதி நடந்த குரூப் 4 தேர்வு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான தேசிய மனித உரிமை ஆணையத்தில் தேர்வர்கள் புகார் அளித்துள்ளனர். அந்த மனுவில் குரூப் 4 தேர்வு வினாத்தாள்கள் மிகவும் கடினமாக இருந்ததாகவும் பாடத்திட்டத்தில் இல்லாத கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளனர். 25க்கும் அதிகமான கேள்விகள் தவறாக இடம்பெற்றிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ள தேர்வர்கள் பல தேர்வு மையங்களில் முன்கூட்டியே கேள்வித்தாள் கட்டுகள் உடைக்கப்பட்டதாகவும் புகார் கூறியுள்ளனர். குரூப் 4 தேர்வு விவகாரத்தில் மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வேண்டும் எனவும் புகார் மனுவில் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினை தொடர்பாக TNPSC மற்றும் தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.